உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆனி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துளாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க கலை நயமும் காதல் ஆர்வமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகி சுக்கிர பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. எதிர்மறை சிந்தனைகள், வீண் வெறுப்பு, விரக்தி, கவலை இவற்றைகளை தவிர்த்து எப்பொழுதும் உற்சாகமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருக்கணும். உங்கள் பணிகளை மிகுந்த கவனமோடு இருக்கணும். உங்கள் பேச்சில் அதிக கவனம் தேவை. நீண்ட நாளாக கடன் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளணும். அதே நேரத்தில் பயணங்களில் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தாயோட உடல் நலனில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக அமையும். குழந்தைகள் உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியம். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாள்வது மிக மிக நல்லது. எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் அதிக கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. நீங்கள் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு எதிரான சிந்தனைகளை, அதாவது எதிர்மறை சிந்தனைகளையோ எதிர்மறை முடிவுகளையோ எடுப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக முக்கியமாக தவிர்க்கிறது நல்லது. தந்தையால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தால் தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். அதே நேரத்தில் பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீண்ட நாளாக இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருப்பினும் உங்கள் பணியில் அதிகம் கவனம் செலுத்தினால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய உதவியாக நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு தேவை. நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சந்திராஷ்டம நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளிகொண்டாவில் இருக்கிற பள்ளிகொண்ட பெருமாளை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.